அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, புனித குர்ஆனில் மாதுளம்பழம் பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பழத்தில் எல்லாம் வல்ல இறைவன் எத்தகைய ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறான்? ஏன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதுளம்பழம் சாப்பிடுவது ஒரு நபரை பிசாசின் மற்றும் தீய எண்ணங்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் என்று கூறினார்கள்? மாதுளம்பழம் சாப்பிடக்கூடாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இன்று இந்த அற்புதமான பழத்தை பற்றிய சில பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அன்பு பார்வையாளர்களே, சூப்பர் ஃப்ரூட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பழத்தை உண்மையில் சூப்பர் ஃப்ரூட் ஆக்குவது எது என்பது உங்களுக்கு தெரியுமா? அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழங்களை மருத்துவர்கள் சூப்பர் ஃப்ரூட்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவை உங்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நோய்களை எதிர்த்து போராடும் உங்கள் திறனை வலுப்படுத்துகின்றன. அதனால்தான் மாதுளம்பழம் ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்று அழைக்கப்படுகிறது. மாதுளம்பழத்தின் அரபு மொழி ஒத்த பெயர் ரும்மான் ஆகும். இதன் தோற்றம் பண்டைய பாரசீகத்தில் இருந்தாலும் இன்று இது உலகின் பல பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. ஈரான் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. புனித குர்ஆனில் மாதுளம்பழம் 3 வெவ்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவர்க்கவாசிகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பழங்களில் மாதுளம்பழமும் அடங்கும். சூரத் அல் ரஹ்மானில் இறைவன் கூறுகிறான், இரு தோட்டங்களிலும் பழங்கள், பேரீச்சம்பழங்கள், மாதுளம்பழங்கள் இருக்கும். மற்றொரு இடத்தில் சூரத் அல் அனாமில் இறைவன் கூறுகிறான், வரிசையாகவும் வரிசையில்லாமலும் தோட்டங்களை உருவாக்குபவன் அவனே. பேரீச்சம்பழங்கள் வெவ்வேறு சுவைகளுடைய பயிர்கள், ஒலி மாதுளம்பழங்கள் ஒரே மாதிரியானவையும் வேறுபட்டவையுமாக. அவை பழுக்கும்போது அவற்றின் பழங்களை உண்ணுங்கள். அறுவடை நாளில் அவனுக்கு உரியவற்றை கொடுங்கள், ஆனால் வீணாக்காதீர்கள். நிச்சயமாக அவன் வீணாக்குபவர்களை விரும்புவதில்லை. தஃசீர் அறிஞர்களின் கருத்துப்படி பேரீச்சம்பழங்களும் மாதுளம்பழங்களும் குறிப்பாக குறிப்பிடப்படுவதற்கு காரணம், பேரீச்சம்பழங்கள் பழமாகவும் முக்கிய உணவாகவும் உள்ளன. அதே சமயம் மாதுளம்பழம் பழமாகவும் மருந்தாகவும் கருதப்படுகிறது. அன்பு நண்பர்களே, ஒரு மாதுளம்பழம் 100 நோய்களுக்கு மருந்தாகும் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது முற்றிலும் உண்மை. மாதுளம்பழத்தின் விதைகள் மட்டுமல்ல, அதன் மரம் வேறுபட்ட இலைகள் மற்றும் அதன் உள்ளே உள்ள மெல்லிய மஞ்சள் படலம் கூட மனிதர்களுக்கு மருத்துவ குணங்களை வழங்குகிறது. இறைவன் இந்த பழத்தில் எண்ணற்ற மருந்துகளை மறைத்து வைத்திருக்கிறான். இது இதை ஒரு அற்புதமான பயனாக ஆக்குகிறது. மாதுளம்பழம் சாப்பிடுவது செரிமான கோளாறு, நெஞ்செரிச்சல், பெருமை காரணமாக ஏற்படும் மன உளைச்சல்களை போக்க உதவுகிறது. இது உங்கள் எண்ணங்களை நல்ல முறையில் பாதிக்கிறது. மேலும் இது வயிற்றில் ஏற்படும் தொற்றுகள் மற்றும் புண்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். மருத்துவர்களின் கருத்துப்படி தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிப்பது முதுகுவலியை போக்கும். தேனுடன் சேர்த்து உட்கொள்ளும் போது இது முதுமையின் விளைவுகளை மெதுவாக்குகிறது. மாதுளம்பழம் கபத்தை குறைக்கிறது, மனச்சோர்வை இலகுவாக்குகிறது மற்றும் இரத்த சோகைக்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். கர்ப்பிணி பெண்களுக்கு மாதுளம்பழம் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறது. உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் சிரமப்படுபவர்களும் மாதுளம்பழம் சாப்பிடலாம், ஏனெனில் இதில் கலோரிகள் குறைவாக உள்ளன. இதன் பொருள் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது இந்த பழத்தை அவர்கள் ரசிக்கலாம். இரத்தம் அல்லது இரும்புச்சத்து குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு 15 நாட்களுக்கு தினமும் மாதுளம்பழம் கொடுக்க வேண்டும். குடல் புழுக்கள் பாதித்த குழந்தைகளுக்கு மாதுளம்பழத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு உடல் எடை குறைவதை தடுக்கவும் வயிறு தொடர்பான நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் உதவும். அன்பு நண்பர்களே, மாதுளம்பழம் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மற்ற எல்லா பழங்களுடன் ஒப்பிடும்போது மாதுளம்பழத்தில் மிக அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன என்று ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. சூப்பர் ஃபுட் பற்றி விவாதிக்கும் போது மருத்துவர்கள் மாதுளம்பழத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். மருத்துவ அறிவியல் மாதுளம்பழத்திற்கு இயற்கையால் வழங்கப்பட்ட தனித்துவமான மருத்துவ சக்தி உள்ளது என்பதை நிரூபித்துள்ளது. மேலும் மாதுளம்பழத்தில் உள்ள கூறுகள் இரத்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளவை என்று ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த அற்புதமான பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் கசப்பான மற்றும் விலையுயர்ந்த மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தி பெறக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெறலாம். நண்பர்களே, மாதுளம்பழம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. 100 கிராம் மாதுளம்பழத்தில் 83 கலோரிகள் மட்டுமே உள்ளன. இது முழு நாளும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் பராமரிக்க தேவையான ஆற்றலை வழங்குகிறது. நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் மாதுளம்பழம் தவிர்க்க முடியாதது, ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இது பசியை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மிகச்சிறந்த விஷயம், இதில் கொழுப்பு இல்லை. இது உணவு கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த விருப்பமாக அமைகிறது.
மாதுளம்பழம் சாப்பிடுவது முகப்பரு மற்றும் முடி உதிர்வை குறைக்கிறது. பளபளப்பான சருமத்திற்கு வைட்டமின் சி அவசியம். மாதுளம்பழத்தில் மற்ற ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது 4 மடங்கு வைட்டமின் சி உள்ளது. இதில் வைட்டமின் ஈயும் ஏராளமாக உள்ளது. தினமும் அரை கிளாஸ் மாதுளம்பழ ஜூஸ் குடிப்பது முகப்பருவை நீக்கி சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் ஆக்குகிறது. மாதுளம்பழத்தில் உள்ள இயற்கை அமிலங்கள் குளிர்காலத்தில் சருமத்தை வறட்சியிலிருந்தும் கரடுமுரடான தன்மையிலிருந்தும் பாதுகாக்கின்றன. இந்த அமிலங்கள் முடியின் வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைக்கின்றன. அதனால்தான் இப்போது பலர் மாதுளம்பழ எண்ணெயை சருமத்திற்கும் முடிக்கும் பயன்படுத்துகிறார்கள். மாதுளம்பழத்தில் பச்சை தேநீரை விட அதிக ஆன்டிஆக்சிடென்ட்கள் உள்ளன. இதை தொடர்ந்து உட்கொள்வது நுரையீரல் பெருங்குடல் சிறுநீர்ப்பை புற்றுநோய்களை எதிர்க்க உதவுகிறது. இதன் தோலில் உள்ள எல்லாஜிக் அமிலம் சரும புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்கிறது. அதனால்தான் மருத்துவர்கள் பெரும்பாலும் நோயாளிகளுக்கு மாதுளம்பழத்தை தொடர்ந்து உட்கொள்ள அறிவுறுத்துகிறார்கள். மேலும் மாதுளம்பழத்தில் இரும்பு, பொட்டாசியம், மாங்கனீஸ் ஆகியவை ஏராளமாக உள்ளன. இவை அனைத்தும் மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளவை. இதில் உள்ள ஃபைட்டோகெமிக்கல்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. நண்பர்களே, மாதுளம்பழம் இயற்கையின் அற்புதமான பரிசாகும். இதன் தோல்பூக்கள், இலைகள் ஆகியவை நீடித்த வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலிக்கு பயனுள்ளவை. மாதுளம்பழ ஜூஸ் மற்றும் அதன் தோல் ஒரு சிறந்த மருந்தாகும். இருப்பினும் நண்பர்களே, மாதுளம்பழத்திற்கு எண்ணற்ற நன்மைகள் இருந்தாலும் தவறான முறையில் உட்கொள்வது தீங்கு விளைவிக்கும். உங்களுக்கு இருமல் இருந்தால் மாதுளம்பழம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது நிலைமையை மேம்படுத்துவதற்கு பதிலாக மோசமாக்கலாம். அதேபோல் அமிலத்தன்மை உள்ளவர்களும் மாதுளம்பழத்தை தவிர்க்க வேண்டும். மாதுளம்பழத்திற்கு குளிர்ச்சியூட்டும் தன்மை உள்ளதால் இது செரிமானத்தை மெதுவாக்கி அமில ரிஃப்ளெக்ஸை மோசமாக்கலாம். மற்றொரு விஷயம், சிலருக்கு மாதுளம்பழத்திற்கு ஒவ்வாமை இருக்கலாம். அத்தகையவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் அல்லது உட்கொள்ள விரும்பினால் முதலில் மருத்துவரை அணுக வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் மாதுளம்பழம் உங்கள் நிலையை மோசமாக்கலாம். எனவே குறைந்த இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இதை உட்கொள்வதற்கு முன்பு மருத்துவரை அணுக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.